ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு ஒயிட் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலாலாம் அதிகம் ரொம்ப சேர்க்காமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு கல்பாசி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு துண்டு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து இது ஓரளவு நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் ஒரு 3 சைஸு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரிலாம் வதங்க வேணாம். இந்த அளவுக்கு ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். மல்லியை விட புதினா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் செய்யப்பட பிரியாணியும் 1/2 kg அளவில் தான் செய்ய போகிறேன். அதே அளவில் நான் சிக்கனை எடுத்து இந்த மசாலா கூட சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் புளிக்காத ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கி நமக்கு நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி. இது நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளருங்கிற ரேஷியோவில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை மூடி வச்சு இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இன்றைக்கி நான் 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். இப்போ நம்மளோட பிரியாணி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை சேர்த்து இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டுங்க. இதெல்லாம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிலாம் இந்த அளவுக்கு நல்லா இஞ்சிரும். இப்போ இதை நல்லா ஓரளவு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. இது மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு உருளை வச்சிடலாம். இப்போ அப்படியே அடுப்பு சிம்லே இருக்கட்டும். ஊட ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஒயிட் பிரியாணி செம சூப்பராக நல்ல வாசனையோட கமன்னு ரெடி ஆகிருச்சிங்க. இந்த ஒயிட் பிரியாணி ரெசிபி மசாலாலாம் அதிகம் சேர்க்காமல் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக 2 கரண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு கத்திரிக்காய் தாளிச்சா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து ஒரு ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.